ஹே guys, welcome and back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா பேரண்டிங் வீடியோ அண்ட் சைல்டு வீடியோ. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, கமெண்ட்லயும் சரி எல்லாத்துலயும் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த ஒரு வீடியோ போட ஆக்சுவலி டைம் இல்லை. இன்னைக்கு மார்னிங் நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் டைம் இல்லை. அதனால வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஜான்சி தீக்ஷு போட்டிக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஸோ நிறைய பேர் வந்து வாங்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எப்படி நாங்கள் இந்த ஃபார்மேட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் பற்றி எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை எங்கள் மம்மி சொல்ல போகிறாங்க. சில்ட்ரன்ஸ் அம்மா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்ல போகிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்றோம், சரிங்களா? நாங்க வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க தான் உங்களுக்கு டீச் பண்றாங்க. அப்பலாம் எங்களுக்கு கேட்டவங்களுக்கு எங்ககிட்ட வந்து பேரண்டிங் வீடியோ போடுங்கக்கா, ஸோ நீங்க என்னுடைய பெரிய பெரிய இன்ஸ்பயர்க்கா, உங்களை எனக்கு ஆக்சுவலா நிறைய பேர் சொல்றது எங்க அம்மாவை பார்த்து நீங்க தான்க்கா என்னோட இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷனா அப்படி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உடனே நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் வந்து சொல்லி நாங்க குழந்தை வளர்க்கணுமா, நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்ற 2-3 பேர் ஆக்சுவலா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களையும் நிறைய பேர் திட்டியும் போட்டிருக்கீங்க. ஆனா இதுக்கப்புறம் அப்படி பேசினாலும் ஒரே வார்த்தை ஹைடு, சிம்பிள். ஸோ எங்ககிட்ட கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ பேரண்டிங் வீடியோ அப்படின்னா எப்படி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அம்மாவா அப்பாவா எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். குழந்தையா அவள் என்ன புரிஞ்சுக்கிட்டான்றத அவள் சொல்லுவா. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்றத கண்டிப்பாக குழந்தைகிட்ட சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தைகிட்ட சொல்லாமல் இருந்தால் என்னது இஷ்யூ ஆகும்? அப்சல்யூட்லி வந்துட்டு குழந்தைங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன பசங்க, இவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ ஏஜை வச்சு 10 வயசுக்குள்ள இவங்க இந்த மெச்சூரிட்டியில தான் இருக்கணும், 10 வயசுக்கு மேலே இவங்க இந்த மெச்சூரிட்டியில தான் இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இவங்க தான் மெச்சூரிட்டி அப்படின்றத யாருமே டிசைட் பண்ணாதீங்க. மெச்சூரிட்டி அப்படின்றது தான் வாழ்கிற வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் பொறுத்து தான் அவங்களோட மெச்சூரிட்டி அவங்களா வந்துட்டு உருவாக்கிக்கிறது. ஸோ இப்போ சப்போஸ் எங்கள் மம்மி சொன்ன மாதிரி இப்போ அவங்க படுற கஷ்டம் நஷ்டம் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொன்னனால தான் இப்போ வரைக்கும் நான் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னாலும் அது என்ன ஏது, இதை வாங்கலாமா, யூஸ்ஃபுல்லையா அப்படின்னு ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து பார்த்து வாங்குறது யோசிக்க தோணுது. சப்போஸ் அவங்க வந்துட்டு இதை சொல்லாமல் இருந்தாங்க, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அவங்க காட்டிக்காம அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்கன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன், பார்க்கறது எல்லாத்தையுமே வாங்குவேன். சிம்பிளுங்க. இதை வந்து நம்ம இதில் தான் போகணுன்றதை தாண்டி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சின்ன வயசுலேயே நம்ம ஏதாவது குக் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதை எடுத்து அவங்களுக்கு குக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்டே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படிதான் நான் சொல்வேன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். ஏஜை வச்சு தயவு செஞ்சு மெச்சூரிட்டியை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. மெச்சூரிட்டின்றது உங்கள் அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து வரணும். ஏன்னா அப்போதான் உங்களால் உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களோட மெச்சூரிட்டி ஏற்ற மாதிரி நீங்களே உங்களை நீங்களே டிபெண்ட் பண்ணிப்பீங்க. இவங்களை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தோணாது. அதுல நிறைய பேர், சில பேர் எனக்கு கமெண்ட் வர்றது கிடையாதுங்க, சீரியஸா எனக்கு நெகட்டிவ் வர்றதுல. ஃபேஸ்புக், அதாவது என்னோட ஃபேஸ்புக்ல கிடையாது, ஏதாவது ஒரு இன்டர்வியூ போயிருப்போம்ல, கலாட்டா மீடியா, இந்தியா கிளேட்ஸ், அந்த மாதிரி அவர் விகடன், இந்த மாதிரி இன்டர்வியூ போயிருப்போம்ல, அவங்க சேனல்ல போட்டிருப்பாங்க. அதுல கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கே தெரியாம சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா தெரியும், 14 வயசு பொண்ணு பேசுற மாதிரி தெரியல, ஏன்னா இவ்வளோ ஓவரா, இவ்வளோ என்னமோ 30 ஏமா இவ்வளோ பெரிய பொண்ணா பேசுறா, பேசுறத பார்த்தா 60 வயசு கிழவி மாதிரி பேசுறா, 25 வயசு பொண்ணு மாதிரி பேசுறா, இப்படி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு 14 வயசு பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணா பேசுறது எனக்கு அது குடுப்பனை வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த 14 வயசு பொண்ணுன்னா 14 வயசு பொண்ணு மாதிரியே குட்டியா இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணுங்க,
இதெல்லாம் வேணும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம, நான் சின்ன பொண்ணு, நான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறேன், ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, நான் அவங்க வீட்டுல போய் உட்காந்து படிக்க போறேன், ஸ்டடீஸ் ஹாலிடேஸ் போறேன், உட்காந்து மொபைல் நோண்டுமா போர் அடிக்குதுமா நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேம்மா, இப்படி உட்காந்துட்டு இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு 25 வயசு பொண்ணு அளவுக்கு மெச்சூரிட்டியா உட்காந்து பொறுமையா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, அம்மாவை நம்ம பார்த்துக்கணும், அம்மா டயர்டா இருக்காங்க, அம்மா பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணணும், பிசினஸ்ல நான் வந்து அம்மா கொரியர் போடுறாங்க நான் கொரியர் போகணும், அம்மா ஒரு ட்ரெஸ்ஸை வீடியோ போடுறாங்க நான் வீடியோ போடணும், அம்மா இதை கத்துக்கிறாங்க அதை நானும் கொஞ்சம் கத்துக்கணும், அம்மாவுக்கு தெரியாத விஷயத்த நான் லேர்ன் பண்ண சொல்லி கொடுக்கணும் அம்மாவுக்கு, இப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ்ட். நான் ரொம்ப 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 ஒரு பிளஸ்ட் அம்மா அப்படின்னு தான் நான் சொல்லணும். சரிங்களா? அதுல வந்து இன்ஸ்டா இதுல வந்து எனக்கு பர்சனலா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரது இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் தாங்க. குழந்தை பரவாயில்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு பர்சனலாக கமெண்ட் வர்றதில்ல. ஸோ வேற ஏதோ ஃபேஸ்புக்கில் போட்டு அதில் மாதிரி நான் பார்த்துருக்கேன், நான் பார்க்கும் அதில் கண்டுக்க மாட்டேன், ஏய் போங்கடா நீங்களா அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு வர்றதுல நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அப்போதான் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எதுவுமே வந்து கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு அவங்க காட்டினாலும் நம்ம கண்டுக்காம எனக்கு பிடிச்சது தான் நாங்கள் செய்வேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சோன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களால லைஃப் ஸ்டைல் நம்மளுக்காக வாழ்கிற ஒருத்தவங்களுக்காக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதியா? ஸோ அந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து நிறைய காலத்து அது சின்ன பாப்பா நான் என் வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரிசி வாங்க அப்படின்னா கூட நம்மக்கிட்ட காசு இருக்காது. அப்போ வந்து ரேஷன் கார்டில் வந்து தாத்தா இருந்தார், எங்கள் தாத்தா ரேஷன் கார்டில் ரேஷன் அரிசி வாங்கி வச்சு எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாரு. அதை வச்சு தான் நான் சமைச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ பாப்பா வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் ரேஷன் சாப்பாடு தான் சாப்பிடும். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாப்பாவுக்கு தொண்டையில் இறங்கலன்றதுனால தான் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். வாங்குற அரிசியை பார்த்தீங்கன்னா இட்லி, அப்புறம் வந்து உப்புமா போடுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அரிசியை யூஸ் பண்ணிப்பேன். நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்த காலகட்டத்தில் நான் வந்து கன்சீவாக இருக்கும் போது என் ஹாஸ்பிட்டலில் வரும்போது ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க பசியோடு வந்தாங்கன்னா என் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதாவது ஹெல்ப் பண்ணுறது நம்ம எனக்கும் சொல்லி காட்டக்கூடாது, அது உண்மையான விஷயங்க. அது மனசார நம்ம செய்யணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கேட்குற கேள்விக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயம். அப்போ நம்ம செய்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பா நான் வெளியே போகிறோம், ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்திருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் போகிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அது நிறைய பேர் பயப்படுறீங்க. பட் ஏன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல விழுந்துட்டாங்கன்னும் போது நாங்கள் இறங்கி அவங்கள அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போது நம்ம பண்ணும்போது நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருந்து பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அம்மா இதை பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம இதை பண்ணணும், இந்த இடத்துல மட்டும் இல்லை எந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் அப்படியே டிக்டோ. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து குழந்தைங்க மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேளுங்களேன், திக்ஷு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஆமா, அவ்வளோதான். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? ஆமா, சிம்பிள். இதுதான் ஒரு 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 சின்ன விஷயம் தான். அதாவது குழந்தைங்க கிட்ட வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டா அஜித், விஜய் சொல்லட்டும், நல்ல விஷயம், அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லலை. அதையும் தாண்டி நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நமக்கு வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரியல் ஹீரோ ஹீரோயினி. உண்மையை சொல்ல போகணுன்னா அப்பா அம்மா மட்டும்தான் ரியல் ஹீரோ ஹீரோயினி. அதில் பாப்பா என்னை எப்பவுமே சொல்லுவான், இதுக்காக நான் பேரழகி, நான் ரொம்ப வந்து அழகா இருக்கேன் அப்படி இருக்காது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அழகா வச்சுதான் நம்ம வந்து இவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட் சொல்லக்கூடாது, மனசு. ஆமா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசு ரொம்ப அழகு, அவ்வளவுதான். என் முகம் அசிங்கமா இருக்கா சந்தோஷம், நான் அசிங்கமா இருக்கேன் நான் சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசு சுத்தமா அழகா இருக்கு அப்படின்றதுனால நான் அழகா தெரியவன், என்னோட இதுங்க, அவ்வளவுதான். எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது மாதிரி தான். அதனால வந்து பாப்பா எப்பவுமே வந்து அவ முன்னால நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ எனக்கு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அப்போ அவ இருக்கும்போது ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வெளியே கூப்பிடுறாங்க, திக்ஷுமா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லியோ இல்லை சொல்லாமலோ அவளை தனியாக விட்டுட்டோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அவள் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவீங்க திக்ஷுமா? அம்மாவே ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க, நம்ம போக கூடாதா அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா கான்செப்ட்ங்க. இது நான் மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலுமே உங்களுக்கு தோணுதல செய்யும். சிம்பிள். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஃபோனில் பேசிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க இதை ஜாலியாக கடலை போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. எல்லா என் பாய்ஸு கேர்ள்ஸு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கேன், எல்லாருமே கடலை போட்டுட்டே இருக்கேன். அவள் முன்னால் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அவளுக்கு தெரியாமல் ரகசியமாக பேசிட்டு இருக்கேன், அவளுக்கு பின்னால் பேசிட்டு இருக்கேன், வாட் எவர். அப்போ அவள் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? திக்ஷு என்ன பண்ணுவேன்? அதேதான் பண்ணுவோம், டிக்டோ. அப்போது நான் போய் அவளை கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க,
எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? நீங்க பேசுறீங்க அது தப்பு இல்லைன்னு சொல்லி நானும் பேசுனேன் அப்படின்றது. சிம்பிள், ஒரே சின்ன விஷயம் தான். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தான் நம்ம பேரண்ட்ஸை பார்த்து கத்துக்கிறோன்றப்போ பேரண்ட் வந்துட்டு நீங்க வந்து பண்றது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அது பண்ணும்போது அந்த குழந்தைங்க பார்த்து பண்ணும்போது அதுவும் தப்பு நம்ம சொல்றது நம்ம இப்போ தப்பு. எப்படின்னா வந்து இப்போ நம்ம ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறோங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய கஷ்டம், நமக்கு இந்த கஷ்டத்தினால நமக்கு ஒரு வேளை சாப்பாடே இல்லைன்னே வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நம்ம பட்டினியா இருந்துட்டு போகலாம், தப்பே இல்லை. ஒருத்தவங்க கிட்ட கை நீட்டி கடனை வாங்கி சாப்பிட்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. கடன் வாங்குறது தப்பு கிடையாது. எப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொடுங்க, நான் வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி நம்ம திருப்பி அந்த கடனை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா கடன் ஏமாத்தி வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. ஏமாத்துறது இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கையில, அந்த ஏமாற்றம் அப்படின்ற விஷயம் படுறவங்களுக்கு பின்னால தப்பு வந்து இல்ல. அதாவது இப்ப வராது, உங்களுக்கு பின்னால நமக்கு ஒண்ணுமே முடியாத மாதிரி நம்ம படுத்திருப்போம் பாத்தீங்களா, அன்னைக்குதான் கடவுள் நமக்கு காட்டுவான். ஏன்னா கர்மா சும்மா விடாது, யாரையுமே சும்மா விடாது. எஸ், கர்மா வந்து என்னைக்குமே யாரையும் சும்மா விடாது. அந்த ஒரு இடத்துல போக கூடாது. கஷ்டமா வாயை திறந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, என் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஏமாத்தி ஒருத்தவங்க கிட்ட வாங்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு 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 ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஓகே நான் தனியா இருக்குங்க, எனக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட இல்லை, எங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கூட பிறந்தவங்க, வாட் எவர் யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தனியா இருக்கேன். இப்போ தனியா இருக்கும்போது என்னை பாத்துக்கிறதுக்கு என்னால முடியல. என்கிட்ட சரியான படிப்பு கிடையாது, என்கிட்ட சரியான தொழில் கிடையாது, என்கிட்ட சரியான ஒரு ஒரு பேக்கப் கிடையாது. ஆனா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் யாரோ ஒருத்தங்களை போய் ஒரு வகையில ஏமாத்துறது, ஏதோ ஒரு வகையத்துல நான் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி அது பண்ணி வாங்குறது. பட் இதெல்லாம் குழந்தைக்கு தெரிஞ்சு நான் அதை பண்றேன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணாலோ, என்ன சொல்றாங்களே, நம்ம முன்னாடியே சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, ஆக்சுவலி அம்மா திறந்துருவாங்க, என்னமோ சொல்லுவாங்க ஒரு சில விஷயம், அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம குழந்தைங்க பார்த்து பார்த்து வளரும் போது அந்த குழந்தைங்க அப்படியே பண்ணும். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவ என்ன பண்ணுவா தெரியுங்களா, அவ அதே தப்பு பண்ணுவா. இப்ப நான் ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள் வாங்குறேங்க, ஓகேவா, நல்லதாவே இருக்கட்டும், நல்ல பொருளாவே வாங்கலாம், தப்பே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கசினா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், வாட் எவர், ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை நான் வாங்குறேன், இவ வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ என்ன பண்ணுவா, அதே விஷயத்த பண்ணுவா. நான் கேட்பேன், யாரை கேட்டு இந்த பொருளை நீ வாங்கிட்டு வந்த, எவ்வளவு திமிர் உனக்கு, ஒரு பொம்பளை புள்ளையா இருந்துட்டு நீ இதெல்லாம் பண்ணலாமா, நான் அவளை கேள்வி கேட்டா அவ என்ன சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ வாங்கிட்டு வந்த நீ ஒரு டைம்ல இருக்கும்போது நீ வாங்கிட்டு வரும்போது தப்பு இல்லை, நான் வாங்கிட்டு வந்தா தப்பா அப்படின்னு தான் ஒரு குழந்தைங்க ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அவங்க கேட்குற இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னோட பாயிண்ட் அதுதான். அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்குற இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளா இருக்கணும். அப்பதான் குழந்தைங்களா அவங்களா இருப்பாங்க. என்னை பார்த்து வளர்ற பொண்ணு என்ன மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. கரெக்டா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்ன நான் வளர்க்குறேன் அப்படின்னா அவர் ராயலா வளரணும், பணக்காரியா வளரணும், ஒரு வசதியான வீட்டுல கட்டி கொடுக்கணும் அப்படியெல்லாம் ஆசை கிடையாது. அதாவது பணம் காசு என்னைக்கு வேணா சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம். பட் ஒரே விஷயம்தான், நம்ம வந்து குழந்தை வசதியா வளரணும், பணக்காரங்களா வளரணும், அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் கரெக்டா வளரணும் அப்படின்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதாவது நம்ம வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் வெளி உலகத்துக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தான் காமிச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைய நம்ம ரொம்ப பணம் காசை கொடுத்து இதெல்லாம் இருக்கு, உனக்கு என்னம்மா, உனக்கு நான் இருக்கேம்மா, உனக்கு எதை வேணா பண்ணலாமா, என்ன வேணா நீ செலவு பண்ணலாமா, இப்படிலாம் சொல்லி குழந்தைங்களை வளர்த்தா அது கெட்டு தான் போகும். ஒரு ரூபானாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஒரு ரூபா நான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னைக்கு காலையில போய் நான் ஆஃபீஸில் உட்காந்து இந்த லேப்டாப் டொக்குன்னு தட்டினாதான் சாயங்காலம் 6:30 மணி எப்படா ஆகும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு, அப்போதான் அந்த மாதம் முடிஞ்சாதான் எனக்கு அந்த மந்தோட சேலரி வரும். அந்த சேலரியை வச்சு தான் நான் வீட்டு வாடகையிலேருந்து, அப்பா வீட்டு வாடகையிலேருந்து, ஃபேமிலியில் இருந்து, அவளுக்கு பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து, என்னோட பர்ச்சேஸில் இருந்து, வண்டி டியூவில் இருந்து, நம்ம வீட்டு ரெண்ட்டில் இருந்து, இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது. இவ்வளோ கமிட்மெண்ட்டையும் நான் ஒன்றுனா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று ஆர்டர், காலிலேருந்து எனக்கு அந்த ஆர்டர் போடணும். இதெல்லாம் அவளுக்கே நான் சொல்லி கொடுக்குறேன், அவளும் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம். என்னது பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் ஏன் அவளை ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, உன்னை ஏன் நீ பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா தீக்ஷு? நான் வந்து எங்க மம்மிக்கு ஹெல்ப் பண்றேன், அவங்க கஷ்டப்படுறதுல நானும் அதுல ஒரு பார்ட்டா இருக்கேன்றப்போ அது எனக்கு ஹாப்பினஸா தான் இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவளுக்கு படிப்பு கண்டிப்பா 100% கை கொடுக்கும். ஏன்னா அவள் நல்லா படிக்கிற பொண்ணு. எங்க அம்மா சொல்றது 3 விஷயம், நீ நல்லா படிக்கிற, நல்லா நடிக்கிற,
இது ரெண்டுமே உனக்கு இல்லைனாலும் இந்த பிசினஸ் உனக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னா அவளுக்கு எப்படியா இருந்தாலும் படிப்பு கை கொடுத்துரும், பிரச்சனை கிடையாது. நடிப்பும் ஒரு வகையில கை கொடுத்துரும். நடிப்புங்கிறது அழகு இருக்கிற வரைக்கும் தான் வரும். அழகு போயிடுச்சுன்னா நமக்கு நடிப்பு வருமா வராதான்னு தெரியாது. ஸோ அது 100% உண்மையான வார்த்தை அது. அதனால வந்து நம்ம நடிப்பு இருக்கு, நம்ம என்ன வேணா பண்ணலாம்ங்கிற ஆணவம் நமக்கு என்னைக்கும் இருக்கவே கூடாது. ஆணவத்தால என்னைக்கும் ஆணவத்துல அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆணவம் நமக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் அவள் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவள் நடிச்சிட்டு இருக்கிறா. 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடிக்கிற ஒரு பொண்ணு. இந்த திமிரு, சீனு, ஆணவம் இதெல்லாம் அவளை சுத்து போட்டா கூட அவளுக்கு வராது. ஏன்னா அவளை அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க சொல்லி கொடுத்தே நாங்க வளர்க்கல. சாதாரண பொண்ணு தான் அவளும், எல்லார மாதிரி அவளும் ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். நீங்க பேஷனா நான் பண்றேன். நீங்களாம் எப்படி இவ்வளவு பேர் என்ன யூடியூப்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு பேர் என்ன பாத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு பேர் என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி நாங்களும் ஒருத்தவங்க, அவ்வளவுதான். இதுல என்ன ஒரே விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்க படிக்கிறீங்க, வேலை செய்றீங்க, ஒண்ணு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பீங்க, டான்ஸ்ல இருப்பீங்க, எல்லாத்துலயும் ஒன்னொன்னுல இருப்பீங்க. அதே மாதிரி இவளுக்கு நடிக்கிறதுல ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால இவன் நடிச்சிட்டு இருக்கிறா. அவ்வளவுதான் ஒரு சின்ன விஷயம், மத்தபடி எதுவுமே கிடையாதுங்க. நானும் ஒரு ஆள் தான். ஆமா, எங்க அப்பா ஒரு ஆளு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தது அவர் கண்ணால நாங்க பார்த்ததுனாலதான் என் பொண்ணு என்ன பார்த்து வளரா, நான் ரொம்ப கரெக்டா இருக்கணுன்றதுக்காக நாங்க ரொம்ப கரெக்டா இருந்து அவள் இந்த மாதிரி நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ இதுதான் ஆக்சுவலி நான் அவளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் இதுதாங்க. எங்க அம்மா சொல்றது ஒரே விஷயம், நடிப்புன்றது அழகு இருக்க வரைக்கும். ஆமா, படிப்புன்றது நீ டிகிரி வாங்கினாதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னைக்கும் ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பசங்களுக்கு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தந்தா போதுங்க, அவ்வளவுதான். எங்க அம்மா இதை சொன்னனாலதான் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. அதுதான். ஏன்னா 3rd ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு பிடிக்கும் படிக்கிறது. பட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. படிக்கிறதுனாவே எனக்கு ரொம்ப, நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் நிறைய. படிக்க வந்து தீக்ஷு வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஆவடியில நாங்க இருந்தோம். அந்த டைம்ல டியூஷன் போவா. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா 8:45 9 o'clock ஆயிடும். நான் கிண்டியில ஒர்க் பண்றேன், வரதுக்கு லேட் ஆயிடும். அப்போ டியூஷன் பார்த்தீங்கன்னா 8 o'clockலாம் டியூஷன் முடிஞ்சிடும். அப்போ முடிஞ்சதுன்னா நான் அவெல்லாம் சும்மா உட்காருவா, இல்லைன்னா வந்து அப்பா இல்லை அம்மா எங்க அத்தை பையன் யாராவது போய் கூட்டிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. இவன் என்ன பண்ணுவான், நான் டியூஷன் ஆன்ட்டிகிட்ட சொல்லுவா, ஆன்ட்டி அம்மா வர 9 மணி ஆகும், 1 hour நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன் வீட்டுல போய், அந்த 1 hour நான் உட்காந்து படிக்கிறேன், அம்மா வரும்போது என்னை வந்து கூட்டிட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லுவா. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அந்த விஷயத்த. சொல்லும் போது எனக்கு உண்மையாவே சொல்றேன், இவளாயும் பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு தெரியுங்களா, ஏன்னா நான் வந்து சரியா படிக்கல அப்படின்னால அதை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். ஸோ என்னோட ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருப்பேன். அதனால என்னால் சரியா படிக்க முடியல, என்னால் கரஸ்ல படித்தேன். ஸோ அதனால இவளுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த முக்கியத்துவத்தை அவகிட்ட வந்து திணிக்க கூடாது. இது படிச்சாதான் நீ பண்ண முடியும், ஸ்கோர் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறதோ கண்டிஷனா சொல்றதோ அதெல்லாம் இருந்தா பசங்க படிக்கவே தோணாது. எங்க அம்மா சொல்லி கொடுக்கணும். எங்க அம்மா சொல்றது என்னன்னா, நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு கரஸ்ல எடுத்து பண்ணி வேலைக்கு போனாதான் நம்மளால சம்பாதிக்க முடியும்ன்றதுக்காக படிச்சேன். பட் நீ அப்படி இருக்க கூடாது. நீ படிச்சுனா உனக்கு நல்ல வேல்யூ இருக்கு, உனக்கு வேல்யூ வேணுமா படி, உனக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா படி, உனக்கு நாலேஜ் வேணுமா படி. இது ஒரு விஷயம் அடிக்கடி சொல்ல மாட்டேன், ஒரே டைம் சொல்லுவேன். எங்க மம்மி ஆக்சுவலா ஐ திங்க் நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல சினிஃபீல்டுக்குள்ள வரும்போது ஒரு தடவை சொன்னாங்க. ஆக்சுவலா சினிஃபீல்டுக்குள்ள வரும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை ஒண்ணே ஒண்ணுதான், உனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த நடிப்பை வந்து நீ பயன்படுத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு, இதை ப்ராப்பரா பயன்படுத்திக்கணும். படிப்பு அப்படிங்கிறத தாண்டி படிப்பு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீ நடிக்க போயிட்ட அப்படிங்கறதுனால படிப்பை பிரேக் பண்ணவே கூடாது. நீ நடிப்பு வந்து அழகு இருக்கிறதுக்கே கூப்பிடுவாங்க, அழகு போயிடுச்சுன்னா உன்னை கண்டிப்பா நடிப்பு கூப்பிட மாட்டாங்க. ஆனா படிப்பு இருந்ததுன்னா நீ எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன ஏஜ் ஆனாலும் உனக்கு அதுல உனக்கு ஒரு நிறைய நல்ல விஷயம் நடக்குது, ஒரு விஷயத்த நீ பண்றனால அதுல நல்ல விஷயம் நடக்குதுன்னா உனக்கு வேணும் அப்படின்னா அதை பண்ணுன்றதுதான் எங்க அம்மாவோட மெயின் கான்செப்ட். அதே மாதிரி எனக்கு இவ்வளவு ஸ்கோர் எடுத்தே ஆகணும் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன், பாஸ் ஆனா போதும். உனக்கு ஏதாவது படிப்புன்றது வந்து உனக்கு நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். நீ ஸ்கூலுக்கு போற படிக்கிற அப்படின்னா என்ன நடக்குது, என்ன இருக்குது, என்ன கத்துக்கணும், என்னெல்லாம் இருக்குங்கிறத கத்துக்கணும். ரெண்டாவது வந்து லேர்ன் பண்ணிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் படிக்கிறதே தவிர்த்து நீ வந்து 500க்கு 500 எடுத்துட்டு வா அப்பதான் நான் பாப்பேன் அப்படின்னு எங்க மம்மி எனக்கு என்ன. ஆனா நான் சொல்லாத போதே போன வருஷம் அவரோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 500க்கு 494 அவரோட ஸ்கோர், 495. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
பட் நமக்கு வந்து ஒரு வருஷமும் ஒரு ஸ்கோர் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து ஸ்கூல் வீடியோ லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் போட்டுட்டு தான் இருந்தேன். அவள் மார்க்கு என்ன மார்க் வாங்குறா, என்ன பண்றா, பேரண்ட்ஸ் மீட்டிங், இது எல்லாமே நான் வந்து என்னோட இன்ஸ்டால வந்து ஹைலைட்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இன்ஸ்டால ஜான்சி தீக்ஷு இதுல போய் பாருங்க. அம்மா பொண்ணுல போய் பாருங்க. அம்மா பொண்ணுல போய் பாருங்க. நான் ஹைலைட்ல போட்டு வச்சிருக்கேன். ஒரு மார்க்கும் நான் கிளியரா போட்டுருவேன், எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கான்ட்டு. ஆனா இந்த வருஷம் என்னால போட முடியல, ஏன்னா அவளுக்கு வேற ஸ்கூல்ல இருந்ததுனால என்னால போட முடியல. பட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கண்டிப்பா போறது 10th போறாவ. இந்த 10thல வந்து அவ வாங்குற ஸ்கோர் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். 10thலயும் நான் சொன்ன ஒரே விஷயம், நீ ஹை ஸ்கோர் வாங்கணும், நீ வந்து 500க்கு 500 வாங்கணும், 500க்கு 450 வாங்கணும், 500க்கு 400 வாங்கணும் அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. எங்க அம்மா பாஸ் ஆனா போதும், புரிஞ்சு படிச்சா போதும். இது மட்டும் தான் என்னோட. எங்க அம்மாவோட மைண்ட் செட் என்னன்னு எனக்கு என்ன நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு விஷயம் எங்க அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணாதனாலதான், அது நல்ல விஷயமா இருக்கிறதுனால தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாம உனக்கு அது நல்லது, நீ உனக்கு நல்லது வேணும் அப்படின்னா அதை பண்ணுன்றனாலதான் எனக்கு மேபி எனக்கு படிக்கிறது அவ்வளோ பிடிச்சதோ என்னவோ எனக்கு தெரியல. எங்க மம்மி ஐ திங்க் எப்படி சொல்றது இல்ல, அதாவது வந்து நான் வந்து சரியா படிக்காதனால என்ன எவ்வளவு பேர் என்ன மட்டம் தட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் என்ன இன்சல்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் நான் நிறையவே நான் பட்டிருக்கேன். டான்ஸ் ஆடுறோமே, அதுவே எங்க மம்மி வந்துட்டு சின்ன வயசுல நான் சொல்றேன் ஸ்கூல்ல வந்துட்டு எங்க மம்மி வந்துட்டு டான்ஸ் வந்துட்டு ஆடணும் அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேர் வந்து இப்பயே இதெல்லாம் நடக்குதுங்க. டான்ஸ் ஆடும் போது நல்லா டான்ஸ் ஆடுற ஒரு பர்சன் இருப்பாங்க, அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் வேணாம், நான் நல்லா ஆடுவேன், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் மட்டும் சேர்த்துக்கோங்க, நாங்க வந்து டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி. டான்ஸ் ஆட தெரியாதவங்க தெரியும், பட் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதுல சேர்த்துக்காம லைக் எப்படி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி சின்ன வயசுல எங்க மம்மி ஒரு தடவை பண்ணாங்க. சோ அதனால எங்க மம்மி வந்துட்டு டான்ஸ் சைடே போகாம அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எங்க மம்மி ஒரு தடவை என்கிட்ட சொன்னப்பதான், மம்மி இது நம்ம ஐடி, நம்ம ரீல் போடுறோம், சோ நீங்க நம்மளோட ஐடிக்காக ஆடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எங்க மம்மி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து தீக்ஷு ஆரம்பத்துல டான்ஸ் பண்ணவே தெரியாது சுத்தமா. எங்க மம்மி சொன்ன மாதிரி டான்ஸ் வேணா போடுறேன் வராது. ஆனா அவ இப்ப கத்துக்கிட்டது ஏன்னா அம்மாவுக்கு டான்ஸ் வராதுன்னு எவ்வளவு பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணா இருந்துட்டு நானும் அந்த இடத்துல ஆட தெரியலன்னா என்ன எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அம்மாவோட பொண்ணு நான் தான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கத்துக்கிட்ட விஷயம் தான். யூடியூபை பார்த்து கத்துக்கிட்டா. அதான் சொல்ல வர, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் சொல்ல, சோஷியல் மீடியா நிறைய 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 நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய கெட்டதும் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்கு. நம்ம பாக்குறத பொறுத்து. ஆமா, நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளவுதான் ஒரே விஷயம். இவ யூடியூப்ல பார்த்தா டான்ஸ் கத்துக்கிட்டா. நிறைய இவளுக்கு மேக்ஸ் ஏதாவது தெரியலனாலும் யூடியூப் பார்த்தா கத்துப்பா. அதாவது மேக்ஸ்ன்றது கம்பல்சரி, டீச்சர்ஸ் என்னதான் நமக்கு சொல்லியே கொடுத்தாலுமே மேக்ஸ்ன்றது நம்ம தனியா ஒரு தடவை 2-3 தடவை போட்டு பார்த்தாதான் வரும். சோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயமும் வந்துட்டு யூடியூப்ல அதே மாதிரிதான் இப்பவும் சொல்றாங்க. ஒரு வந்து இவ்வளவு பேர் 15 வயசு பொண்ணு 14 வயசு 15 ஆக போகுது. 14 வயசு பொண்ணு வந்து எனக்கு வந்து 34 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒரு பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னா காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நம்மளோட வளர்ப்பு மட்டும்தான். நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோம், என்ன புரிய வைக்கிறோம், என்ன பண்றோம், இதுதான் இருக்கு. நம்ம இதெல்லாம் குழந்தைக்கு வந்து திணிக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்ணுக்கு முன்னால அவ நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பாக்குறா. என்ன கஷ்டம், அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, அதாவது நம்ம பண்ற எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லணும். ஏன்னா இப்ப வரைக்கும் அவ எனக்கு தெரிஞ்சதுல இருந்து விவரம் இல்ல, விவரத்துக்கு முன்னாடி பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவளை விட்டுட்டு நான் எங்கேயுமே நாங்க போனது இல்லைங்க. இது வரைக்கும் அவளை விட்டுட்டு மூவியா இருக்கட்டும், பீச்சா இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும், ஏன் வெளியே சும்மா கடைக்கே எங்க அம்மா என்ன விட்டுட்டு எங்கேயுமே போனது, எங்க போனாலும் நான் தான் கூட போவேன். தீக்ஷு அவ எல்லா இடத்துலயும் என் கூட வர்றது எதுக்காக நம்ம கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம்? கத்துக்கணும், நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். என் கூட வரும்போது தான் அவளுக்கு தெரியும், 4 பேரை பார்க்கும் போது தான் அவளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்துலதான் இருக்கு. எதையுமே நீங்க குழந்தைங்களுக்கு ஆஷா சொல்லி கொடுக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன்னா அடிச்சு 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 குழந்தைங்க மலுமட்டியா ஆயிடுவாங்க. எங்க மம்மி அடிக்க மாட்டாங்கன்னா இல்ல, அடிப்பாங்க. பட் எப்படி அடிப்பாங்க நான் வந்து ஒரு லிஸ்ட் சொல்றேன். ரொம்ப ரேர். நான் வந்துட்டு ஐ திங்க் என்ன ஒரு 4 தடவை நல்லா அடி வாங்கியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குவேன். 2 வருஷத்தை மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துல அப்படி வாங்குவேன். எப்படின்னா எங்க மம்மி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா 3 times, மோர் தென் 3 times எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. 4வது தடவை அடிதான் விழும். அது எங்க அம்மாவோட தோசை கரண்டி இருக்கும், 4 தடவை அடி வாங்கினப்பே. ஏன்னா அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா கரெக்ட். அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. 5ல விளையாது 50ல விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இங்க எப்படி இருக்காலோ அதுதான்
இன்னொருத்தன் வீட்டுக்கு போனாலும் அது வரும். என்னதான் இவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவ மெச்சூர்னஸ்க்கு இவ பெரிய பொண்ணு தான். நிறைய பேர் கேக்குறீங்க நாங்க டான்ஸ் பண்றதுலதான் வந்து பொண்ணு தான் அம்மா மாதிரி இருக்கு, அம்மா தான் பொண்ணு மாதிரி இருக்காங்கன்னு சொல்றீங்க. உண்மைதாங்க. எனக்கு இவ எப்பவுமே எனக்கு அம்மா தான். ஏன்னா எனக்கு வந்து எங்க அம்மாவை தாண்டி எனக்கு கேர் கொடுத்து, எனக்கு சப்போர்ட் கொடுத்து, எனக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு புரிய வச்சு எல்லாம் பண்ணது எனக்கு பாதி இவ தான் எனக்கு. ஸோ அதனால இவ எனக்கு அம்மா தான். ஓகேங்களா? ஸோ பேரண்டிங் வீடியோன்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்படிதான் தீக்ஷுவை வளர்க்குறேங்க. எங்க அம்மாவை நான் இப்படிதாங்க என்ன இப்படிதான் இவ வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது சின்ன சின்ன விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்கும் போது நம்ம தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. இப்படி வளங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் தப்பும் கூட. நம்மளுக்கு ஒரு தெரியாத விஷயத்த நம்மள பெருமையா பேசணுன்றதுக்காக அந்த இடத்துல சொல்றது ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். சோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தாங்க இருக்காங்க. எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்ல ஒரு 2-3 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க இப்ப வரைக்கும் என்னோட கனெக்ட்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் மேட். நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் வேலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் அந்த 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மூவி போகும்போது நான் ஸ்டோரிலாம் போட்டிருப்பேன், போஸ்ட்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அவ தான். ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து என் கூடவே ட்ராவல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், எப்படி நீ பாப்பாவை வளர்க்குற சொல்லுடி, நான் கத்துக்கிறேன்டி, எனக்கு தெரிஞ்சுக்கணும்டி, நீ சொல்லு, என்னதான் சொல்லி கொடுத்த, அவ வயிற்றுல இருக்கும்போது ஏதாவது சொல்லி கொடுத்தியா? இப்படிலாம் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படின்னு ஒருத்தி இருக்கா, அம்பரின்னு ஒருத்தி இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் என்கிட்ட அடிக்கடி கேட்கற கேள்வி பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன கேட்பாங்கன்னா, சூர்யா ஒருத்தி இருக்கா. 3 பேரும் பாப்பாவுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தா? எனக்கு தூக்கமா வருது, ஏன் வயிற்றுல இருக்கும்போது ஏதாவது சொல்லிட்டே இருக்கியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்க அம்மா உங்களுக்கு ஒரு ஜோக் ஆயிட்டு, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, சொன்னா இல்லையான்னு தெரியல. நான் எங்க அம்மா வந்துட்டு இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நடந்தது. எங்க பாட்டி வந்து கிச்சன்ல உட்காந்துட்டு இருந்தாங்க, எங்க மம்மி சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த காமெடி எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாத்துக்கலாம். இல்ல அந்த காமெடி எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாத்துக்கலாம். இதெல்லாம் காமெடியா ஃபன்னா போறது. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்டிங் வீடியோ தான். சோ குழந்தைய இப்படிதான் நான் என் பொண்ணை வளர்த்துட்டு இருக்கேன், இப்ப வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் ஒரு மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களை ஈஸியா அவ அப்பாவை அடாப்ட் பண்ணிக்கிட்டா. இப்படி ரீசன் என்ன, நம்ம கஷ்டத்தை பார்த்ததுனால மட்டும்தான். ஒண்ணு. 2வது அவங்களும் நம்ம கூட அந்த அளவுக்கு மிங்கிளானதுனால மட்டும்தான் அவ அப்பாவை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிட்டா. ஃபர்ஸ்ட் விஷயம். அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல இருக்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாமே இருக்கு. ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிட்டா. ரீசன் என்ன, நம்ம படுற கஷ்டங்கள் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனி நம்ம டிராவல் பண்றது இவ்வளவு இருக்கு, நமக்குன்னு ஒரு பர்சன் வேணும், நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், இந்த கஷ்டத்தை நம்ம படக்கூடாது, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இதுக்கு மேல அம்மாவை சிரமப்படுத்தக்கூடாது, அம்மா இதெல்லாம் கேட்காமலே வாங்கி தராங்க, இதை நம்ம கேட்கக்கூடாது, அம்மா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, இனிமேல் ஸ்பெண்ட் பண்ண வைக்க கூடாது, அம்மா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, இனிமேல் அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்க, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்துல வந்து குழந்தை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கல. நாங்க சொல்லி கொடுத்து எதையுமே திணிக்காம நம்ம ஜென்ரலா பேசுற விஷயத்த அவள் லேர்ன் பண்ணிட்டு மண்டைக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டா. ஸோ இதுதான் ஆக்சுவலி விஷயம். அதே மாதிரி என்னோட மேரேஜ்க்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தாலி வாங்கி கொடுத்தது பாப்பா மட்டும்தாங்க. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா நான் அது எப்படி வாங்கினா என்ன வாங்கினான்றத அது ஒரு வீடியோவா நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த vlog இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ என்ன அப்படின்னா இப்பவே நான் சொல்லிடுறேங்க, நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்துதான் இருக்கு. என்னோட மேரேஜுக்கு பாப்பா எனக்கு வாங்கி கொடுத்த தாலியோட விஷயத்த பத்தி தான், ஏன் வாங்கி கொடுத்தா, என்ன வாங்கி கொடுத்தா, எப்படி வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்த நெக்ஸ்ட் vlogல வேணும்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை நம்ம போடலாம். ஓகேங்களா? சோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம அம்மா சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு நீங்க என்ன வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றத தெரியும். ஆமா, எல்லா வீடியோ நம்ம போட வேண்டாம், கேக்குற வீடியோ நம்ம போடலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கணும் அது. அதனால நம்ம இதுக்கப்புறம் அம்மா சொன்ன மாதிரி பிராங்க்ஸ் வீடியோ கண்டிப்பா வரும். பட் அது எடுக்க டைமே கிடைக்கல. ஆமா, பிராங்க் வீடியோ எடுக்க டைம் இல்ல. பட் ஐ திங்க் இன்னைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். அது எப்ப போஸ் பண்ணுவோம் அப்படின்றது அப்பா ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க என்ன சொதப்புறதுக்கு. ஆக்சுவலி இவள சொதப்புறதுக்கு நானும் அவரும் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம், நானும் அவங்க அப்பாவும். ஆனா இவ என்ன சொதப்புறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு. எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருதுன்றது ஐ திங்க் நான் எடுக்கிற வீடியோ வந்து நான் வந்து நல்லா எடிட் பண்ணி போடணும்னு நினைச்சு நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப போல்டா இருக்கீங்க. இப்படிதாங்க என்ன பேச விட மாட்டாங்க. சோ இல்லடி என்ன ரொம்ப பாராட்டி இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்லல. ரொம்ப 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 தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் எங்களை பாக்குறீங்க,
வந்து பேச ரொம்ப தயக்கப்படுறீங்க, தூரமா நின்னுட்டு எனக்கு அன்னைக்கு ஒரு தடவை ஷை ஆயிடுச்சுங்க வேலூர் போனப்போ. சீரியஸ் அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவ்ளோ குரூப்பா இருக்கீங்க, அங்க நின்னுட்டு திடீர்னு பண்ணோனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. ரொம்ப சங்கடமா இருக்கு. அதாவது நாங்க யாரும் பெரிய ஆள் இல்லைங்க, நாங்க உங்கள மாதிரி ஒரு ஆளுதான், நாங்களும் சராசரி ஆட்கள் தான். இவ நடிக்கிற பொண்ணுன்னா இவ ஒண்ணு மேல இல்ல. நானும் உங்கள மாதிரி இந்த பூமியில தான் பிறந்தேன், இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து எங்க வேலூர் கோயில்ல பார்த்தவங்களா இருக்கட்டும், மூவி தியேட்டர்ல பார்த்தவங்களா இருக்கட்டும், நிறைய இடத்துல எங்களை பாக்குறீங்க. ஆனா பேசலாமா வேணாமா தயக்கப்பட்டு உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறீங்க. அது நாங்க ஆக்சுவலா என்னன்னா நாங்க வந்துட்டு எங்களோட வேலை இது ஆக்சுவலா எங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க்கா தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நாங்க ரீல்ஸ் போடுறது எங்களோட என்டர்டைன்மெண்ட்காக, அவ்வளவுதான். நாங்க நடிக்கிறது அவ ஒரு வேலை பாக்குறா, எனக்கு பிடிச்ச ஒரு என்ன ஒரு விஷயம், அவ இந்த வயசுல வேலை பாக்குறா. எல்லாரும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 20 வயசுக்கு மேல வேலை பார்ப்பாங்க. இவ வந்து எனக்கு அந்த ஒரு வேலை 14 நீ ஸ்டார்ட் பண்ணுது 8 வயசுலயே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அது ஒரே விஷயம் தான். அது வந்து எனக்கு பிடிச்சு நான் அந்த ஒர்க்க பாக்குறேன். எங்க மம்மிக்கும் எனக்கும் பிடிச்சி இந்த ரீல் போடுறோம், அவ்வளவுதான். நாங்க ஒன்னும் அந்த இடத்துல பறக்கல, நீங்க ஒன்னும் கீழே நடக்கல. சாதாரணமான உங்களை மாதிரி ஒரு பர்சன். நீங்க தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அப்படி தூரமா நில பாக்காதீங்க. மெசேஜ்ல என்கிட்ட ட்ரெஸ் ஆர்டர் பண்றாங்க எல்லாருமே வந்து, அக்கா நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க அக்கா, நீங்க சூப்பரா பேசுறீங்க நல்லா சொல்றீங்க, ரொம்ப தேங்க்யூ, எவ்வளவு அதெல்லாம் ஜாலியா இருக்கு. நான் எப்பவுமே இப்படிதாங்க, என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் ரொம்ப நல்லா பேசுவேன். சோ ரொம்ப 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 நன்றி. நன்றிகள் பல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா ஃபுல்லா பார்த்துட்டு லாஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்டா தான் நான் ஒரு வேர்ட் சொல்லியிருக்கேன், தாலி மேட்டர் சொல்லியிருக்கேன். இது நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு இந்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்றது எங்களுக்கு தெரியும். சோ நன்றிகள், வணக்கம். விடைபெறுவது ஜான்சி தீக்ஷி. தேங்க்யூ, பை பை.